வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு சென்ற பல இலங்கை கடவுச்சீட்டை கொண்டவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தானியங்கி குடிவரவு வாயில்கள் முதல் நாளிலேயே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஜப்பானிய அரசாங்கத்தின் 8.4 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட இந்த அதிநவீன கேட்ஸ் கடவுச்சீட்டுகளை சரியாக ஸ்கேன் செய்ய தவறியதால் வருகை முனையத்தில் நீண்ட வரிசைகளும் தாமதங்களும் ஏற்பட்டன. விமான நிறுவனங்கள் பயணிகளின் விவரங்களை முன்கூட்டியே முறைமையில் சரியாக பதிவேற்றாததே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவுகள் உரிய நேரத்தில் கிடைக்காததால் பல பயணிகள் கேட்ஸ் மூலம் செல்ல முடியாமல் மீண்டும் பழையபடி கைகளால் சரிபார்க்கும் இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இலங்கையிடம் தற்போது இருப்பது பாஸ்போர்ட் அல்ல, மாறாக இயந்திரத்தால் வாசிக்கக்கூடிய கடவுச்சீட்டுகள் என்பதால் சர்வதேச விமான நிலையங்களில் இவ்வாறான ஸ்கேனிங் சிக்கல்கள் எழுவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது ஒவ்வொரு கேட்ஸ் அருகிலும் பயணிகளுக்கு உதவ அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை சுமார் 20,000 கடவுச்சீட்டுகள் இந்த முறைமையூடாக சோதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் உறுதியளித்துள்ளது.